இப்போ என்ன சொல்ல வர? நான் சொல்ற அந்த கிரீன் கலர் புடவை எடுத்து காமிக்க போறியா இல்ல மேனேஜரை போய் கூட்டிட்டு வரட்டுமா? என்னன்னு சொல்லு நீயே. ஏமா இப்படி உயிரை வாங்குறீங்க? எல்லா கஸ்டமரும் இதே தான் பண்றீங்க. கஸ்டமரா நாங்க எது பிடிக்குதோ அதான் இருப்போம். சொல்றதெல்லாம் எடுக்க முடியாது. சரிம்மா, இப்ப என்ன பச்சை கலர் புடவை தானே வேணும்? எடுத்துட்டு வரேன். அதுக்காக மேனேஜர்லாம் போவாத. என்ன வா போங்கிற? எடுத்துட்டு வரேன் மேடம். போய் எடுத்துட்டு வா போ. நீங்க மட்டும் வா போங்கிறீங்க? ஏன்னா இந்த கடைக்கு நீ வேலை செய்ய வந்திருக்க. உன்னை எப்படி வேணா கூப்பிடலாம். என்ன முறப்பு? கண்ணை உருட்டி விட்டி காமிச்ச என்ன பயந்துருவேன்னு நினைக்கிறியா? போய் நான் சொல்ற புடவை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். என்னைய ஆட்டம் காமிக்கிற நீ? இரு உனக்கு பெரிய அப்பா வைக்கிறேன். இல்ல இத்தனோடு பணம் வச்சுக்கிட்டு என்னமா திமுரு காமிக்கிற? இனிமே என் ஆட்டத்தை பார்க்க போற நீ. பாரு. ஹலோ, என்ன அங்க திரும்பி முனவிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க மேடம், இதை எடுத்துட்டு வரேன். உங்களை கட்டின புருஷனா ரொம்ப பாவம். அவர் பாடாதான் இருக்கும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். அப்போ புடவை எடுக்கிற வரைக்கும் தான் என்கிட்ட உரிமை உனக்கு. வெளியே போயிட்டா நீ யாரோ நான் யாரோ. போய் டக்குன்னு புடவை எடுத்துட்டு வா. நான் கிளம்பு நின்றா இப்படி பரப்பரம் நின்றுட்டே இருக்கியே. எடுத்துட்டு வரேன் மேடம், இருங்க. பாவத்தோட முகத்தை வச்சா போதும், கடையில் அப்படியே ஏமாத்திடுவாங்க. புடவை உங்களுக்கு நல்லா இருக்கும், இதை எடுங்க அதை எடுங்கன்ட்டு. வருஷ கணக்கில் நாங்கள் இருக்கிறோம் புடவை. எங்களுக்கு தெரியாதா எது கட்டினா நல்லா இருக்கும்ட்டு? பெருசா சொல்ல வந்துட்டான் இந்த முட்டை கண்ணே. ஆளு சைஸையும் பாரு. நீங்க கேட்ட பச்சை கலர் புடவை எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க எது நல்லா இருக்குன்ட்டு. 3 பச்சையுமே நல்லா இல்ல. என்னது நல்லா இல்லையா? தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்கேன். நல்லா பார்த்து சொல்லுங்க. என்ன முட்டைக்கண்ணா, நீ எடுத்து வந்த ஒரு புடவையும் நல்லா இல்ல. சாரி செக்ஷன்லாம் லேடிஸை போட்டுக்கணும். உன்னை போட்டுக்காங்க பாத்தியா? கடைக்காரனை தான் சொல்லணும். நீங்க புடவை எடுக்க வந்தீங்கன்னா புடவை எடுத்துட்டு கிளம்புங்க. அதை விட்டுட்டு இந்த வியாக்கண பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு செம்ம கோவம் வரும். பாத்துக்கோங்க. இந்த 3 புடவை எனக்கு பிடிக்கல, வேற புடவை எடுத்துரு. அப்போ நீங்க பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு மேடம். இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். மோசமாவும் இருக்காங்க. ஆனா எடுத்துட்டு வந்த புடவை எல்லாத்தையும் வேண்டாம் கழிக்கிற ஆளு நீங்க ஒரு ஆளா தான் இருக்கீங்க. என்ன கடையில எல்லா பச்சை கலர் புடவையும் எடுத்து வந்து காமி. இந்த புடவை நல்லா இருக்கோ அதுல நான் பார்த்து எடுத்துக்கிறேன். ஆக இந்த 3 புடவை எனக்கு வேண்டாம். போ, வேற படம் எடுத்துட்டு வா. இப்படி மசன் பாத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? இந்த எடுத்துட்டு வரேன். இந்த புடவை எடுத்துட்டு போடான்னு சொன்னா இங்கே வச்சுட்டு போறான் அந்த முட்டை கண்ணே. என்னத்த சொல்ல, நல்ல கஸ்டமரை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க கடையில. வேற புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல எது பிடிக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எது நல்லா இருக்கு? இந்த கட்டம் போட்ட புடவை பாட்டிங்க கட்டுற புடவை மாதிரி இருக்கு. அந்த பச்சையில ரோஸ் கலர் பார்டர் பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய பார்டர் வச்ச புடவை எனக்கே பிடிக்காது. இந்த பச்சை கலர் சாரிக்கு இந்த பார்டர் சரியே இல்ல, நல்லா இருக்காது. எனக்கு இந்த 3 புடவையும் பிடிக்கலப்பா. பின்னாடி நேரம் அந்த ரெட் கலர் புடவை இருக்குல்ல, அதுல வேணா ஒரு 3 புடவை எடுத்துட்டு வா. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எடுக்கிற ஒவ்வொரு புடவையும் வேணான்னு தள்ளிட்டு இருக்க. நீ இந்த கடைக்கு புடவை வாங்க வந்த மாதிரி தெரியல, சும்மா ஏசி காத்து வாங்க வந்த மாதிரி தான் தெரியுது. இந்த கடைக்கு சும்மா ஏசி காத்து வாங்குறதுக்கு நான் என்ன ஊறுகாயா? பேசாம போயிடாமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? யார பார்த்து என்ன சொல்ற? நான் இந்த கடைக்கு ஏசி காத்து வாங்க வந்தவளா? என் கழுத்துல செயினை பாத்தியா? இதுவே 10 பவுன். இப்ப ஒரு பவுன் எவ்வளவு விலை சொல்லு? அது எனக்கு அவசியமே இல்ல. நீ 10 பவுன் இல்ல 12 பவுனாவது போட்டுக்கோ, எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஆனா காமிக்க புடவை எல்லாத்தையும் வேணாம் தள்ளுறியே, அதான் எனக்கு கோபம் ஆகுது. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இங்க பாரு, மரியாதையா பேச பழகிக்கோ, சரியா? வேலு, என்ன தம்பிங்க சண்டை? அண்ணே, இந்த அம்மா சொல்ற எல்லா புடவையும் நானும் காமிக்கிறேன். ஆனா காமிக்கிற புடவை எல்லாத்தையும் இந்த அம்மா வேணாம்னு தள்ளுது. என்ன நினைச்சிட்டு இருக்கேனே தெரியலனே. இது வரைக்கும் 10-15 புடவை காமிச்சிட்டேன். மேடம், என்ன உங்களுக்கு எந்த புடவை பிடிக்குதோ நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண தெரியாது. எடுத்து வந்து போட்டாதான் பார்க்க தெரியும். பாத்தீங்களானே, உங்க முன்னாடி எப்படி பேசிட்டு இருக்குன்னு. கொஞ்சம் பொறுமையா இரு வேலு, நான் பேசிக்கிறேன். இவ்வளவு கோவம் உனக்கு? அப்பையில இருந்து இந்த அம்மா எனக்கு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கு. வந்ததுல இருந்து பாக்குறேன், அந்த புடவை ஏறு இந்த புடவை ஏறுன்னு என்னை 7 வாட்டி அலைய விடுது. பாரு, இனிமே என்னை பத்தி ஏதாவது பேசுன அவ்வளவுதான், சும்மா நீ விட மாட்டேயாமா. அதான் உங்க முதலாளி பேசிட்டு இருக்காருல, அவர் பேசும்போது நீங்க குறுக்க பேசுற. மேடம் கோவப்படாதீங்க. உங்க கடைக்கு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கீங்க. புடவை செக்ஷன்ல லேடிஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த கரடு முரடான ஆளுங்களை வேலைக்கு வச்சா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. பாத்துக்கோங்க, தான் கடை லாஸ் ஆகும். ஆமா, நிறைய புடவை எடுத்து காமிக்கவும் மாட்டேங்கிறான் அந்த ஆளு, விரிச்சு காமிக்கவும் மாட்டேங்கிறான். இதுவே லேடிஸா இருந்தா விரிச்சு காமிப்பாங்களே, பக்குவம் கூட தெரியல அந்த ஆளுக்கு. அப்படி வேலையை கத்து கொடுத்துருக்கீங்க நீங்களாம். மேடம் கூல் மேடம், கோவப்படாதீங்க. அவர் நல்லா தான் புடவையெல்லாம் காமிப்பாரு. பையனால இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்னாலதான் பிரச்சனை வருதுங்கிறீங்களா? ஆமாண்ணே, எல்லாம் இந்த அம்மாவால தான். சரி கொஞ்சம் அமைதியா நான் பேசிக்கிறேன். மேடம், வேற எதுவும் புடவை பாக்குறீங்களா? எனக்கு இந்த கடையும் பிடிக்கல, இந்த கடையில வேலை செய்யறவங்களும் பிடிக்கல, இந்த கடையில புடவையும் பிடிக்கல. என்னையும் பிடிச்சி உனக்கு என்ன போகுது? உன் புருஷன் உனக்கு பிடிச்சா போதும். தீபாவளிக்கு நிறைய சாரீஸ்லாம் டிசைனா இறக்கிருக்கோம். காட்டன் சாரி அதான் இப்படி இருக்கு. பூனம் சாரீஸ்க்கு வாங்க, அங்க நல்லா இருக்கும். நானே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்னும் அவசியம் இல்ல, இந்த புடவையும் எனக்கு வேண்டாம். நல்ல கடையா பார்த்து நானே எடுத்துக்கிறேன். மேடம் இவ்வளவு கோபறீங்க? வாங்க, நான் உங்களுக்கு நல்ல புடவையா காமிக்கிறேன். அதனே உங்களுக்கு பிடிக்கும் மேடம், வாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் வீட்டுக்காரர் 2000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அவர் கொடுத்த பணம் இந்த கடையில செலவாக போறதுன்னு முடிவாகி போயிடுச்சு. ஏன் நானே முடிவு பண்ணிட்டேன்.
நான் வரேன். இனிமே இந்த கடை பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். இனிமே இந்த கடை பக்கமே வந்துடாத. வந்தேன்னா அவ்வளவுதான் உனக்கு. ஏன்டா இப்படி கோபப்படுற? கொஞ்சம் அமைதியாடுறா. நம்ம என்ன சொன்னாலும் இந்த அம்மா அமைதியா போவாது. வந்ததுல இருந்து பாக்குறேன், மூஞ்சி உருன்னு வச்சுட்டே தானே பேசிட்டு இருக்கு. பாக்குறதும் அப்படிதான். சாந்தமா மனசு அமைதியா வச்சுட்டு புடவை பாக்குதா? விடுறா. ஏனே, இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம கடைக்கே தேவையில்லை. நல்ல கஸ்டமர்லாம் நம்ம கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. விடுங்க, போனா போட்டோம். அப்படி இல்லடா, வெளியே போய் 4 பேருக்கு சொல்லுவாங்க. நம்ம கடை தானே அவமானம். வெளியே இருக்கவங்களுக்கு இந்த அம்மாவை பத்தி நல்லா தெரியும். இதெல்லாம் நம்ம கடையை பத்தி எதுவும் நினைக்க மாட்டாங்க. இந்த சூறாப்பட்டி கண்ணாடி கடையை விட்டு கிளம்புனா கிளம்பட்டும். நம்மளே கூப்பிட்டு நீங்களும் உங்க மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்டா இப்படி? ஹலோ, எஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீன் கூட சொல்ல தெரியல. எஸ்கியூஸ் மீங்குது. தான் என்னன்னே புடவை செலக்ட் பண்ணுது பாருங்க. ஏன்னா நான் விட்டு தள்ளுனே. நான் தான் முடிவு பண்ணிட்டேல. திருப்பி எதுக்கு புடவை பாருங்க, இந்த புடவை பாருங்கிறீங்க? கிளம்புங்க மேடம், கிளம்புங்க. ஓ, நான் கிளம்பட்டுமா? அப்போ உங்க கடைக்கு லாபம் வேணாம். உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வேற நல்ல கடையா பார்த்து எடுத்துக்கோங்க. போங்க. கல்ல புடவைலாம் இது மாதிரி தான் இருக்கும். வேற கல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய புடவை வச்சிருப்பாங்க. அங்க போய் பார்த்து எடுத்துக்கோங்க. போங்க. நல்ல ஓனர். கஸ்டமர் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா வேலை செய்யறவன் சொல்றதை நல்லா நம்புறீங்க. முட்டைக்கடனை ஒரு நாள் கவுத்தோட தான் போறான். அப்பதான் உங்களுக்கு தெரிய போகுது என்ன பண்றான் ஏது பண்றான்ட்டு. நிறைய புடவை அடுக்கி வச்சிருக்கீங்கிறீங்க. புடவையை விரிச்சு காமிக்க தரல. 10 புடவையை காமிச்சிட்டு இந்த அம்மாக்கு சரியா புடவை எடுக்க தெரியலன்னு வேற குறை சொல்றது. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா இந்த அம்மா மட்டும் வந்துச்சு? அது பாட்டுக்கு பேசுது போகுது. அப்புறம் நீ சமாளிச்ச? ஏன்னா நீங்க வேற என்கிட்ட வந்ததுல இருந்து அவ்வளவு கோவமா மூஞ்சி காமிச்சு அந்த புடவை இந்த புடவைன்னு என்னைய உயிரை வாங்கிருச்சு இந்த அம்மா. டேய் எப்பா, கொஞ்ச நேரத்துல கடையில லவலான்னு கத்துது. இந்த கஸ்டமர்லாம் என்ன நினைப்பாங்க? இதுன்னு கிளம்புனா கிளம்பட்டும். மற்ற கஸ்டமர்லாம் இந்த அம்மாவை பார்த்துட்டு சரியான லம்பாடி வாயாடி தான் நினைச்சுக்குவாங்க. இன்னைக்கு நான் யார் மூஞ்சில முடிச்சேனே தெரியலனே. நான் வந்து அந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். சரிடா விடுறா, பாத்துக்கலாம். புடவைலாம் எடுத்து மடிச்சு உள்ளார வை. கடை எவ்வளோ ஃபேமஸ். எல்லாரும் புடவை சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு, விலையும் கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு போறாங்க. இந்த அம்மா என்ன இப்படி பேசிட்டு போகுது? விடுனா நினைச்சுக்காத. நான் போனா பில் செக்ஷன்ல உங்களை கூப்பிடுறாங்க பாருங்க. நான் போறேன். என்னடி வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்க? செத்த உட்காரு. வர கீழே கூட உட்கார முடிய மாட்டேங்குதுக்கா. காலுக்கு எல்லாம் ரொம்ப வலிக்குது. வயசாயிடுச்சுல, அதனால தான் அப்படி இருக்கு. ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? என்னன்னே தெரியலக்கா. எல்லாரும் சேர்ந்து புடவை எடுத்தோமே, வீட்டுல எதுவும் மாட்டிக்கிட்டியா? எதுவும் சொன்னாங்களா? இல்ல உன் மாமியார் எதுவும் சொல்லுச்சா? யாரும் எதுவும் சொல்லல. எதுக்கடி அழுகுற? என்னன்னே தெரியலக்கா. கீழே உட்காந்தாலும் வலிக்குது முதுகெல்லாம். அதுக்குதான் அழுக வருது. அட, இதுக்காக அழுவ? இருந்தாலும் இந்த வயசுல என்னால முடியலையே. அடுத்தவங்க மரத்தோப்புல தாவி குதிச்சு பழம் பறிச்சில, யாருக்கும் தெரியாம பண்ணில. அது இப்ப உனக்கு காமிக்குது. நீங்க சொல்லி காமிக்கிறியா? அதுக்கு இல்லடி, இப்ப நீங்க தானே தாவி பழம் பறிச்ச. அப்ப உனக்கு ஒண்ணும் ஆகல, அதுக்கு மட்டும் என் முதுக வலிக்குது. குதிரவாள் என்ன ஓட்டி இருக்க? அதுக்காக தான் உனக்கு இப்படி ஆகுது. யாருக்கா இவ கூட இப்படி பேசுறா? விடு, அவ பேசல, நீ கண்டுக்காத. உட்காரு முத. உட்காந்து பாக்குறேன். எப்பப்பா அம்மம்மா, என்னம்மா வலிக்குது? எனக்கு என்னமோ தோணுது, நேற்று நைட்டு புருஷங்கிட்ட உதவ வாங்கியிருப்பான்ட்டு. அதான் இடுப்பு வலிக்குதுன்னு அழுதுட்டு இருக்கா. கரெக்டா கூட இருக்கலாம்க்கா. ரெட்டா வாழ் குடிமே, உனக்கு தான் பேச தெரியுமான்னு பேசிட்டு இருக்காத. அவ்வளவுதான், உன் பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்கோ. நீ என் பல்ல உடைக்கிற வரைக்கும் என் கையை நான் பூ பறிச்சிட்டு இருக்குமா? பாருக்கு அந்த குதிரவாள்காரி என்ன எப்படி பேசுறேன்ட்டு. நீ அமைதியாவே இருக்கி, எதுவும் பேசாம. ஐய, உங்க 2 பேர் சண்டைக்கு நடுவரா வந்து என்ன தீர்ப்பு வரணும்னு எனக்கு தெரியல. அது நடுவரா நீயே? சரி, அதெல்லாம் விடுறி. வலிக்கணுங்கிறியே, இடுப்புல இருந்து கையறி. ரொம்ப வலிக்குதுக்கா. இடுப்பு வலினா வலிக்கதான் செய்யும். அதான் மறந்துதான் நம்ம இருக்கணும். முயற்சி பண்ணி பாக்குறேன். அந்த அழுகாட்சியை நிப்பாட்டி எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது. எனக்கு என்னமோ இவ அழுகிற பார்த்தா ஸ்கின் காமிக்கிற மாதிரி தெரியுது. குதிரவாளு, உன்கிட்ட நான் பேசவே வரல. சரியா, உன் வேலையை பாரு. இந்தம்மா பாப்பா, நேற்று கூட எல்லாரும் சேர்ந்து பணம் வாங்கியிருந்தோம். நீ நான் திலகவதியா மட்டும் கடன் வாங்கியிருந்தியே, காசை கொடுத்துட்டியா திருப்பி? கொடுக்கவே இல்ல. அது கொடுக்கலையா? அதுக்கிட்ட நீ காசை கொடுக்காம விட்ட, உன்னை சும்மா நீ விடாது பாத்துக்கோ. உன்னை சுத்தி வந்து அடிக்கும். பாத்துக்கலாம் விடுக்கா. இவளுக்கு தெரியாது. காசு வாங்கும் போது இனிப்பா அந்த அக்கா சரின்னுச்சு. இதுவே இவ காசு கொடுக்கல, அவ்வளவுதான். திலகாவாயில இருந்து என்ன வார்த்தை வரும்னே தெரியாது. ஏன்னா அவளும் கெட்ட வார்த்தையா தான் இருக்கும். எனக்கு இவ்வளவு தூரம் நின்று காலை வலிக்குது. செத்த நானும் உட்காடுறேன். பொன்னியக்காக்கு நீ எப்படி காசு கொடுக்க போற? காசு கொடுத்துக்கலாம்க்கா, ஒன்னும் கவலை இல்ல. எப்படி கொடுப்ப? அந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்கும் போது சட்டப்பையில இருந்து காசு எடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுக்கா. ஆஹா, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. என் புடிச்ச சட்டையில 1 ரூபா காயின் கூட இருக்காது. காலையில காசு எடுத்து பார்க்கும் போது குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் சொல்ல மாட்டாரா? உங்க அம்மா தான் எடுத்தாங்கன்னு நானும் மாத்தி சொல்லிடுவேல. அவ்வளவு தூரம் உன் புடிச்சவனை நம்புறாராக்கும். ஏக்கா, அம்புட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஏன் நம்ப மாட்டாரா? அது சரிதான். குதிரவாள்காரி, சிச்சோ, அந்த திலகவதி வேற என்ன கூப்பிடுறாளே. அதுக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. வந்து உன்னை ஒண்ணு இல்லாம பண்ண போது பாருக்கோ. ஏக்கா, இங்க இருந்து நான் ஓடி இருந்தேன்க்கா. இல்லன்னா அவ்வளவு நீ சும்மா விடாது. ஏன்டி பயப்படுற? கிட்ட காசு வாங்கிருக்கல, 1 வாரத்துல கொடுத்துறேன்னு சொல்லிட்டீல. நான் எங்க அப்படி சொன்னேன்? இப்ப 1 வாரம் டீல் கிடையாதாது? இல்ல, இன்னைக்கே தரதா டீலு. நல்லா மாட்டிக்கிட்ட. இது வந்து கேட்டுச்சுன்னா நான் இங்க வரலன்னு சொல்லிருங்க. நான் சொல்லிடுவேனே இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான்ட்டு. பாவண்டி விடுறி. நான் சொல்லிக்கிறேன், நீ போ, பயப்படாத. நான் போறேன்.
இதுக்கு வார வாரம் டியூல கூட கொடுத்துருக்கலாம்ல. கிட்ட காசு வாங்கி புடவை வாங்கினதுக்கு நீ வாங்காம இருந்திருக்கலாம். ஏய் போடி, பக்கத்துல வந்துருச்சு. அப்பா அம்மா எங்கடி இந்த குதிரவாக்கறிங்க வந்தாளா? இல்லையே, வரலையேக்கா. என்னது வரலையா அவங்க? இல்ல வரல. அப்ப தூரத்துல இருந்து பாக்கும்போது உங்ககிட்ட பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு. அவ வேணிக்கா. அப்படியா? பாக்குறனெல்லாம் அந்த குதிரவாக்கறி எங்க போறான்னு தெரிய மாட்டேங்குது. அவ வீட்டுல பாக்க வேண்டியதானே. வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாடி. நேத்து என்கிட்ட காசு வாங்கினா 350 ரூபா, ஒழுங்கா குடுக்கணும்ல, அதை இன்னும் தர மாட்டேங்கிறாடி. குடுப்பா, எங்க போயிட போறா? இந்த ஊர்ல தானே இருக்கா, உனக்கு தராம போயிருவாளா? இருந்தாலும் அது என் மாமே காசு, நான் குடுக்கணும்ல அவன்கிட்ட. கொடுக்கும் போது யோசிச்சிருக்கணும் நீ. இப்ப குடுத்துட்டு புலம்பிட்டு இருக்க. என்ன பண்றது? கேட்டாலேன்னு கொடுத்தேன். எல்லாம் ஏன் தப்புதான். நானும் காசு கொடுக்காம இருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல. நல்ல வேலை என் மருமக கறி தெரியாது, இல்லைன்னா நீ ஆட்டி வச்சிருவா. சரி விடு, கோவப்படாத. 2-3 நாளா கொடுத்தாலும் கொடுத்துருவா. இருக்கட்டும், அவன் கவனிச்சுக்கிறேன். கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறா, எங்க போறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எங்க போறா, எங்க சிக்கிறான்னு நானும் பாக்குறேன். நான் வாரேன். என்ன சொல்லுச்சது? என்ன காசை கொடுக்க மாட்டேங்கிறியா? எங்க போனாலும் நீ ஆள் இருக்க மாட்டேங்கிறியா? வீட்லயும் ஆள் இல்லையா? எங்கதான் போயிட்டேன்னு தெரியலன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. சின்ன பொண்ணு நீ எதுவும் சொன்னியா? ஆளா எதுவும் சொல்லல, கவலைப்படாத. அதுகிட்ட வாங்கின காசை கொடுக்குற வெளியே பாரு. நானும் பாக்குறேன். அப்படி காசு கொடுக்க முடியலன்னா வாங்கின புடவே ரிட்டர்ன் அதுட்டே கொடுத்துறேன். ஏதோ ஒரு வழி பண்ணு. வாங்க மேடம், என்ன பார்க்கணும்? மேல போனோம். ஏன் லிஃப்ட் ஒர்க் ஆகல? 2 நாளா தீபாவளிக்கு ஷாப்பிங் வராங்கல்ல, அதனால ஃபால்ட் ஆயிருச்சு. அது என்னன்னு சர்வீஸ் பார்க்கணும் மேடம். 2 நாள் ஆயிருச்சு, இன்னும் சரி செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால படி கூட ஏற முடிய மாட்டேங்குது. என்ன செக்ஷன் மேடம் பார்க்கணும்? என் செக்ஷன் தான். மேல 2nd ஃப்ளோர் தான் மேடம், போய் பாருங்க போங்க. அது 2nd ஃப்ளோரா? எஸ் மேடம். இந்த மாதிரி 2 படிக்கட்டு நான் ஏறி ஆகணுமா? சாரி மேடம். பண்ற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு சாரி சொன்னா என்ன ஆக போகுது? என்னை விட வயசானவங்க மேல் செக்ஷன் போய் பார்க்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? போய் லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு சொன்னா உங்க கடைக்கு தானே அவமானம். எஸ் மேடம். எஸ் மேடம் சொல்லிட்டா எல்லாம் சரியாயிருமா? லிஃப்ட் சீக்கிரம் சரி பண்ற வேலையை பாருங்க. நாளைக்கு கஸ்டமர்லாம் வருவாங்க, அவங்களே வர விடாம பண்ணிடாதீங்க. ஓகே மேடம். எப்பா அம்மா காலை வலிக்குதுடா சாமி. நம்ம இந்த அம்மா தான் ஓனர் மாதிரி ஓவரா பேசிட்டு போகுது. அவங்களே மேலே ஏறாங்க, இந்த அம்மால மேலே ஏற முடியாதா? இன்னைக்கு இந்த அம்மா கிட்ட திட்டு வாங்க நமக்கு தலையெழுத்து. புடவை கட்டுறதுலாம் சூப்பரா போட்டிருக்காங்க. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லாத புடவை தான் காமிக்கிறாங்க. எஸ் மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? இந்தப்பா நூடுல்ஸ் மண்டையா, நானே ஜங்க் செக்ஷன் போனோம். ஓகே. இந்த அம்மா கழுத்து திருப்பிட்டு போகுது, என்னைய பார்த்து நூடுல்ஸ் மண்டையாங்குது. கொழுப்ப பாரு. என்ன கூப்பிட்டியா? நோ மேடம். எல்லாரும் இதை கத்து வச்சுக்கோங்க. மேடம் மேடம் சொல்றத வரவங்க எல்லார்கிட்டையும் இது மாதிரி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க உங்க மேனேஜர். ஆனா புடவையை மட்டும் சரியா காமிக்க தெரியாது உங்களுக்கு. இந்த அம்மா பாட்டுக்கு வந்து என்னமோ பேசிட்டு போகுது, ஒன்னும் புரியலையே. ஏதோ பைத்தியம் முடிச்சிட்டு போல இருக்கு. மூஞ்சியை பாரு, உருன்னு வச்சுக்கிட்டு. புடவை செலக்ட் பண்ணி டக்குன்னு போலாம். இதுங்க பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். நானும் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும். 1/2 மணி நேரமா பாக்குறேன், இன்னும் செலக்ட் பண்றதான் காணா. இந்த புடவை நம்ம கலருக்கு நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். எடு. இருங்க, விரிச்சு பார்த்து பார்டரை பார்க்கணும். என்ன இந்தியா பாகிஸ்தான் பாடுறா? சும்மா இருங்க, காமெடி பண்றீங்கிற பேர்ல எதையோ பேசிட்டு இருக்காதீங்க. ஆமலா அண்ணே, என்ன நீங்க வந்திருக்க? தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கலாமா வந்திருக்கோம். அப்படியாண்ணே, எடுத்துட்டியா? தூரத்துல இருந்து பார்த்தேன், நீ நின்னுட்டு இருந்த. சரி, அதான் உன்னை பாத்துட்டு போலான்ட்டு. சரிண்ணே. மச்சான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சான். கடைக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் உன் தங்கச்சி புடவை செலக்ட் பண்ண மாட்டேங்குது. அட சும்மா இருங்க, அவர் ஏதாவது சொல்லுவாரு, நீ கண்டுக்காதனே. எனக்கு பிடிச்சிருந்தாதான் நானும் எடுக்க முடியும். ஆமாமா. எங்கனே நீ மட்டும் தான் வந்திருக்கியா? உங்க அண்ணி நம்ம கூட வந்திருக்கா. போச்சு. என்ன நீ சொல்ற? மனுஷன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன்னா இவ வந்திருக்கா, புருஷனை இவரை கூட்டிட்டு வந்திருக்கா. எங்கனே அவங்க? இல்ல புடவை எடுத்துட்டு இருக்காமா. ஓஹோ அப்படியா, சரிண்ணே. சரி நீ கிளம்புனே, நானும் புடவையெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போறேன். சரிம்மா, புடவை எடுக்கிறேங்கிற காசு வச்சிருக்கியா? இருக்குனே மச்சான், அதெல்லாம் இருக்கு மச்சான். இதுல ஒரு 15,000 காசு இருக்குமா. மாப்பிளைக்கு உனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ. எனக்கு தெரியாம அவன் தங்கச்சிக்கு காசு வேற கொடுக்கறானா? புடிமா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ வச்சுக்கோனே. காசு எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிருக்காருல, பரவாயில்ல நீ வச்சுக்கோனே. அட பரவாயில்ல புடிமா. நான் சொல்லிட்டு தான் வந்தேன், பணமோ இல்ல புடவையோ எடுத்து கொடுக்கணும்ட்டு. ஏன் பணமா கொடுக்குறீங்க? நகையா எடுத்து